Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Cauchy's methodல initial value problem ஒன்று பார்க்க போகிறோம். Solve x square d square plus 4xd plus 2 of y equal to log x given that y is equal to 0 and dy by dx equal to 0. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க சம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் இங்கே ஆல்ரெடி அவங்களே இந்த டைப்பில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தாங்க, ஒய் டபுள் டேஷ்னு கொடுத்தாங்க, இப்போ டி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும், புட் x is equal to e power z. So log x is equal to z. xd is equal to d dash. X squared d squared is equal to d dash into d dash minus 1. So இதை கொண்டு போய் substitute பண்ணா d dash into d dash minus 1 plus 4d dash plus 2 of y equal to log x அப்படின்னா z. That is d dash square minus d dash plus 4d dash plus 2 of y equal to z. That is d dash square plus 3d dash plus 2 of y equal to z. இதுதான் given equation. நம்ம இந்த given equation நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ the auxiliary equation is m square plus 3m plus 2 equal to 0. Product equal to 2. Sum is equal to 3. அப்போ 1, 2 தான் கண்டிப்பாக வரும். அப்போ m எப்படி எழுதலாம், m plus 1 into m plus 2 equal to 0, which implies m is equal to minus 1 minus 2. The roots are real and unequal. நமக்கு ரூட்ஸ் எப்படி வந்திருக்கு, ரியல் அண்ட் unequal. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். a e பவர் m1x plus b e பவர் m2x. ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக இசட்னு எழுதணும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு a e பவர் m1x plus b e பவர் m2xக்கு பதிலாக z. That is a e power z the whole power minus 1 plus b e power z the whole power minus 2. That is a x power minus 1 plus b x power minus 2. So minus 1 னா கீழே கொண்டு வந்தா 1 by x plus b into 1 by x square. இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் a into 1 by x plus b into 1 by x square. இப்போ என்ன பண்ண போகிறோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடி. பர்டிகுலர் இன்டெக்ரல் is equal to 1 by d dash square plus d dash square plus 3d dash plus 2 into z. So which is equal to 1 by 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 1 plus d dash square plus 3d dash divided by 2 into
z the whole power 1 இருக்கு, மேலே போனால் minus 1 மாறிடும். So 1 by 2 into 1 plus d dash square plus 3d dash divided by 2 the whole power minus 1 into z. நமக்கெல்லாம் தெரியும் 1 plus x the whole power minus 1 is equal to 1 minus x plus x square minus x cube plus dot 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 போயிட்டே இருக்கும். So which is equal to half into xங்கிறது 1 minus x d dash square plus 3d dash divided by 2 plus dot dot dot. இங்கே பாருங்கள், இங்கே z பவர் 1 தான் இருக்குது. அப்படின்னா ஒரு தடவை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அதனால் அடுத்த டேர்ம் போட்டோன்னா கண்டிப்பாக இதுக்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா பவர் 4 வரும். அடுத்தது 2 into 1 3 வரும். அடுத்தது வந்து எப்படியும் ஸ்கொயர்டு வரும். அதனால் அது வராது. ஸோ நான் இந்த டேர்மோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 into 1. இங்கே பாருங்கள் மைனஸ் டி டேஷ் ஸ்கொயர்டு, அது தேவையில்லை. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 by 2 into d dash. இந்த டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? omitting higher order. So which is equal to particular integral is equal to 1 by 2 into z minus 3 by 2 into z dash அப்பன்னா 1. ஸோ இப்போ இதை LCM எடுத்தீங்கன்னா 1 by 2 into 2z minus 3 by 2. இப்படியே விட்டாலும் ஓகே, LCM எடுத்து போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 by 4 into 2 zக்கு பதிலாக என்னன்னு போடணும், log x minus 3. இந்த 2 தான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். 2 into 2 4. ஸோ நம்மளோட particular integral is equal to 1 by 4 of 2 log x minus 3. இதுதான் நம்மளோட particular integral. இப்போ நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிச்சாச்சு, பர்டிகுலர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் y is equal to cf plus pi. நீங்கள் பாருங்கள் 1 by 4 வந்து ரெண்டுத்துக்குமே காமன், ப்ராக்கெட் போட மறந்துட்டேன். ஓகே, இப்போது ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுவோம். ஸோ y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வந்தது, a by x, that is a into 1 by xன்னு எழுதணும். அதை a by x plus b into 1 by x ஸ்கொயர்டுன்னு எழுதணும். அதை b by x ஸ்கொயர்டுன்னு எழுதிட்டேன். ப்ளஸ் நமக்கு என்ன வந்தது, பர்டிகுலர் இன்டெக்ரல் ப்ளஸ் 1 by 4 into 2 log x minus 3 வந்ததுங்களா. ஸோ இதுதான் நம்மளோட y. இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். தட் இஸ் y of x equal to. ஓகே, இப்போ அடுத்தது நமக்கு என்ன கிவன் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இனிஷியலில், x equal to 1 y equal to 0. கிவன் என்னது, x is equal to 1 y equal to 0. இப்போ போடுங்க. அப்போ y of x is equal to 0னா that is y of 1. x இருக்கிற இடத்துல 1 போடணும். ஸோ y of 1 சம் அப்படி தானே கொடுத்துருந்தாங்க, x equal to 0 and y equal to 0. எஸ் கரெக்ட். இப்போ இங்கே நம்ம y of xன்னு வச்சுருக்கிறதுனால இப்போ இந்த சம்மில் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், x is equal to 1ன்னு இருந்துச்சுன்னா which implies y of 1 equal to 0. கரெக்டுங்களா. இப்போ x இருக்கிற இடத்துல 1 போட்டோம்னா y of 1 is equal to a by 1 plus b by 1 square plus 1 by 4 into 2 log
1 minus 3. X இருக்கிற இடத்துலலாம் நம்ம 1 போட்டிருக்கோம். ஓகேங்களா? பட் y of 1 என்னது 0. ஸோ இது என்ன பண்ணலாம்? 0 equal to a by 1 a, b by 1 square b plus 1 by 4 into 2 log 1 அப்படின்னு இருக்கு. பட் logarithmic formula படி since log 1 equal to 0, log 1 equal to என்னது 0 ஆயிடும். அப்போ 2 into log 1 போட்டாலும் 2 into 0 0 தான் வரும். அப்போ 2 into 0 minus 3. So which is equal to a plus b plus இது 0 ஆயிடும். So minus 3 by 4 ன்னு வந்துரும் இது. Minus 3 by 4 equal to 0. That is a plus b is equal to 3 by 4. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுப்போம். இது ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? x is equal to 1, y dash of 1 equal to 0. அதாவது சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க? x equal to 1, y equal to 0 and dy by dx is equal to 0. ஆமாம், dy by dx is equal to 0. y equal to 0 na y of x is equal to 0. That is y of 1 is equal to 0. அப்போ dy by dx na y dash of 1 equal to 0. இப்போ நம்ம y of x தெரியும், அதிலிருந்து dy by dx நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இன்னொரு தடவை நான் y of x எழுதிக்கிறேன். a by x plus b by x square plus 1 by 4 into 2 log x minus 3. இதுதானே y of x. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு. y of x is equal to a by x plus b by x square plus 1 by 4 into 2 log x minus 3. ஓகே, இப்போ y dash of x அப்படின்னு போட்டோம்னா a அப்படியே இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 1 by, ஸோ 1 by x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2 into, ஓகே இங்கே பாருங்கள், d of 1 by x is equal to minus 1 by x square. d of 1 by x square is equal to minus 2 by x cube. So which is equal to minus a by x square minus 2 into b divided by x cube plus 1 by 4 constant term அது அப்படியே இருக்கும். log x differentiate பண்ணால் 1 by x, constant term பண்ணால் 0. ஓகேங்களா? So y dash of x is equal to minus a by x square x cube plus 1 by 4x. ஓ, ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. log x பண்ணால் தான் 1 by x. அப்போது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by 2x. ஓகேங்களா? பட் இது வந்து y dash of x. ஆனால் நம்மளுக்கு y dash of 1 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது which implies minus a by x square minus 2b by x cube plus 1 by 2x equal to 0. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, டினாமினேட்டரில் பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருந்தது? மைனஸ் a by x square minus 2b by x cube plus 1 by
2x equal to 0 அப்படின்னு இருந்தது. இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2x அப்படியே இருக்கட்டும், which is equal to 0வா? ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கலாம். அண்ட் x is equal to என்னன்னு கொடுத்துருந்தாங்க கண்டிஷன் 1. சாரி, அதை மறந்துட்டோம் பாருங்கள். x equal to 1, y dash of 0 equal to 0, y dash equal to 0. அப்போது minus a by 1 minus 2b by 1 cube-நாலும் 1 cube தான், square-நாலும் 1 cube தான், plus 1 by 2 equal to 0 into 1. So which is equal to minus a minus 2b plus half equal to 0. That is half equal to a plus 2b. ஓகேங்களா? இப்போ இதை ஈக்குவேஷன் 3ன்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். a plus 2b is equal to half. ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். ஐ திங்க் a plus b சம்திங் ஒன்று வந்தது, செக் பண்ணுவேன் என்ன வந்ததுன்னு. ஓகே, இதை 3ன்னு நேம் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு 2 என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a plus b is equal to 3/4ன்னு வந்திருக்கு. ஈக்குவேஷன் 2 என்ன வந்ததுன்னா, a plus b is equal to 3/4. ஓகேங்களா? a plus b is equal to 3/4, a plus 2b is equal to half. இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், 2வையும் 3யும் சப்ட்ராக்ட் பண்ணால் ஏஏ கேன்சல் ஆகிட்டோம். நம்ம அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம்ல, அதே மெத்தடு தான். ஸோ எதையாவது ஒரு டேர்மை 0 வர வைக்கணும். இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா a 0 ஆகிடும். இன்கேஸ் எனக்கு b 0 வரணும்னா இங்கே 2b இருக்குது, இங்கே வெறும் b தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? bயை இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 2வால் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் 2b ஆகிடும், இதுவும் 2b ஆகிடும். அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வரும். பட் அதை விட சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா 2 minus 3 gives second equation, that is a plus b is equal to 3/4. a plus 2b is equal to subtract பண்ணுறேன். a minus a cancel ஆகிடும். b 1 minus 2 minus 1. So minus b is equal to 3/4 minus 1/2. இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 மைனஸ் இதை 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 2வால் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகிடும். அப்போ 3 minus 2 divided by 4. So which is equal to 1/2. 3ல் 2 போச்சுன்னா 1, சாரி 1/4. ஓகேவா? மைனஸ் b is equal to 1/4. So b is equal to minus 1/4. இது bயோட வேல்யூ வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ இதை கொண்டு போயிட்டு இந்த ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் bயோட வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ கிடைக்கும். b is equal to minus 1/4. சப்ஸ்டிடியூட் ஏதாவது ஒன்றுத்தில் பண்ணலாம், இதில் தான் பண்ணணும்னு இல்லை. ஏதாவது ஒன்றுத்துலனா இந்த 2 இல்லை 3 இதில் ஏதாவது ஒன்றுத்தில் பண்ணணும். Substitute b is equal to minus 1/4 in 2. அப்போது a minus 1/4 equal to 3/4. So which implies a is equal to 3/4 plus 1/4. That is 3 plus 1/4. That is 4/4. So a equal to 1. இப்போ நம்ம போட்ட ஆன்சர் ரைட்டாக a bயோட வேல்யூ கரெக்டானு எப்படி செக் பண்ணுறதுன்னா,
இதை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இதில் என்ன இருக்கோ அது வரணும். இப்போ இது போட்டு பாருங்களேன், ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் 2b. ஓகேங்களா? அப்போ போடுங்க, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2b இல்லையா? ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1/4. அப்போது 1/2. ஸோ 1 மைனஸ் 1/2னா ஆஃப் ஈக்குவல் டு ஆஃப். ஆர்ஹெச்எஸில் ஆஃப் இருக்குங்களா? ஸோ ஏபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர்ஹெச்எஸ் வரணும், வந்திருக்கு. அதனால் நம்மளோட ஈக்குவேஷன் கரெக்டு, ஏ அண்ட் பியோட வேல்யூ கரெக்டு. இப்போ இதை கொண்டு போயிட்டு ஏ அண்ட் பி வேல்யூவை நம்ம எதுக்கு ஃபைண்ட் பண்ணோன்னு சொன்னால், ஜென்ரல்ஸ் ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம் இல்லையா, ஒய் ஈக்குவல் டு, அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, இப்போ ஜென்ரல் சொல்யூஷனில் ஏபி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏவோட வேல்யூ என்ன வந்தது? 1 அண்ட் பியோட வேல்யூ என்ன வந்தது? மைனஸ் 1/4 இல்லை 1/4? ஓகே, மைனஸ் 1/4 வந்தது. Substitute A and B value in equation 1. நம்ம அதுக்கு 1ன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ y of x is equal to, நம்மளுக்கு என்ன வந்துடும்? a by x அப்படின்னு பார்த்தோம். a by x plus b by x squared அப்படின்னு பார்த்தோம். ஸோ முதல்ல ஜென்ரல் சொல்யூஷனை எழுதுகிறோம், அப்போ தான் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். a by x plus b by x squared complementary function plus 1/4 into 2 log x minus 3. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ y of x is equal to a ஓட வேல்யூ 1, ஸோ 1/x அப்படியே இருக்குது, இன்ட்டு 1a ப்ளஸ் 1/x squared into b ஓட வேல்யூ மைனஸ் 1/4 plus 1/4 into 2 log x minus 3. So which implies, இப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும்? எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இந்த a bக்கு பதிலாக வேல்யூ வந்துடும் 1/x minus 1/4x squared. இது மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஈக்குவேஷன், the general solution is y equal to 1/x minus 1/4x square plus 1/4 into 2 log x minus 3. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் வித் a and b வேல்யூ. இந்த இனிஷியல் வேல்யூ எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இனிஷியல் வேல்யூவை நம்மளுக்கு கொடுக்குறது. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.